நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ரம்யா இருக்காங்கல்ல, ரம்யாவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கார்த்தியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி இவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார்த்தியா இருக்கிறது ரமேஷ் இருக்காங்கல்ல, ரமேஷ் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார், உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, சொன்னதுக்கப்புறம் தான் நான் இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லது சார், நான் வந்து ரம்யா வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க, அதனால தான் உங்களுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை பண்ணணும். ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களால வந்து என்னோடய ஒய்ஃப் உயிர் கூட பெரிய ஆபத்து இருக்குது, அதனால் இது வந்து சீக்கிரட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், என்கிட்ட சொல்லிட்டீங்களே, என்கிட்ட வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, நீங்கள் என்கிட்ட எதையுமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா போய்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து இவங்க 2 பேர் பேசுகிறத வந்து கேட்டாங்க. ஆகா, நீங்கள் எல்லாம் பிளான் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்களா, ரம்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தீபா, உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், நீ கார்த்தி வந்து எனக்கு மட்டும்தான், இந்த உலகத்தில் வந்து கார்த்தியை படைச்சதே எனக்காக தான், கார்த்தி அடையாமல் நான் விட மாட்டேன், அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கார்த்திகை வந்து ரமேஷ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, என்னடா அந்த பிரச்சனைக்குள்ளே நம்மளை வந்து இழுத்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் சொல்கிறாங்க. சார் சார் அதெல்லாம் நினைக்கல சார், நான் வந்து ரம்யா கிட்ட பேசின வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, மித்தபடி ஒன்றும் கிடையாது, உங்களுக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் முடியட்டும், அதுக்கடுத்து நான் அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு நான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திடுவேன் சார், எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவங்க திருந்துவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரமேஷ் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஐஸ்வர்யா வந்து இந்த விஷயத்தை வந்து உடனே வந்து நம்ம ரம்யா கிட்ட சொல்லியே ஆகணும், கார்த்தி சைலண்டாக இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு இருக்காரு, நான் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருவருன்னு அங்கிட்டு ரம்யா இருக்காங்களா, ரம்யா கிட்ட போகிறாங்க. ரம்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே தப்பாக நடந்திருக்கு, எல்லாமே பிளான் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, தப்பாக நடக்குதா, பிளான் பண்ணி பண்ணுறாங்களா, அப்படி என்ன பண்ணாங்க, என்ன தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது, அப்படி ஒன்றும் தெரியலையே, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா சொல்கிறாங்க. இல்லை, நீ அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்க, அங்கே தான் கார்த்தி வந்து அவரோட பிரெயினை யூஸ் பண்ணி பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு உனக்கு பிளான் பண்ணியிருக்காரு, இது கூட உங்கள் அப்பாவும் சேர்ந்துருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. என்னங்க சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவும் இதில் சேர்ந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ தான் அவங்க பேசுகிறத நான் கேட்டுட்டு வரேன், உங்கள் அப்பாவும் இதில் வந்து கூட்டு சேர்ந்துருக்காரு, உனக்கு கல்யாணம் மாப்பிள்ளைக்கு பார்த்துருக்கானே ஒரு ரமேஷ், அவன் வந்து கார்த்தியோட ஆள் தான், கார்த்தியோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, எல்லாமே வந்து செட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்காக எதிராக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்க்காங்க. ஆமாம், இப்போயாவது உனக்கு தெரிஞ்சே சந்தோஷப்படு, இதோட நீ அமைதியாக இருக்காத, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டீங்களே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனிமேல் நான் நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.